ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்தில் நாட்டோ நாடுகள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகளோட ஷேர்ஸ் கண்ணா பின்னான்னு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தொடங்கியிருக்கு. நாட்டோ நாடுகளோட ஒரு அறிவிப்பு எப்படி இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகளோட ஷேர்ஸோட வேல்யூவை அதிகப்படுத்துது? நாட்டோ அப்படி என்ன அறிவிச்சிருக்காங்க? வரும் காலத்துல இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான சாதனைகளை படைக்க இருக்குது? நாட்டோ நாடுகளோட அறிவிப்பின் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட், பாகிஸ்தான் தன்னோட 2வது அப்பாவான சீனாவிடம் தனக்கு ஹைப்பர்சானிக் மிசைல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா சீனா பாகிஸ்தானுக்கு ஹைப்பர்சானிக் மிசைலை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சீனா தான் பாகிஸ்தானுக்கு தேவையான 80% ஆயுதங்களை சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பாகிஸ்தானுக்கு தன்னோட ஹைப்பர்சானிக் மிசைலை சீனா கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு தற்போது சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான் மற்றும் சீனா உறவுல ஏதாவது விரிசல் ஏற்பட்டிருக்கா? சீனா பாகிஸ்தானுக்கு ஹைப்பர்சானிக் மிசைலை கொடுக்க முன் வராததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில ஒரு முக்கியமான இந்திய தயாரிப்பு ஆயுதத்தை அதிக அளவுல டீப்ளாய் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஆயுதம் மட்டும் டீப்ளாய் செய்யப்பட்டால் இந்திய ராணுவத்தோட பலம் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா என்ன ஆயுதத்தை டீப்ளாய் செய்ய போறாங்க? இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்தில் நாட்டோ நாடுகள் தங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது தங்களோட ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக 5% செலவழிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த விஷயம்தான் இந்தியன் டிஃபென்ஸ் ஷேர்ஸோட விலை அதிகமாவதற்கு காரணமாக இருந்திருக்கு. நாட்டோ நாடுகள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே சிக்கா இன்டர்பிளானட்டரி சிஸ்டம், டேட்டா பேட்டர்ன்ஸ், பிஇஎல், பிஇஎம்எல் போன்ற பல இந்திய நிறுவனங்களோட ஷேர் வேல்யூ 5% அதிகரிச்சிருக்கு. நாட்டோ நாடுகளோட ஒரு அறிவிப்பு எதற்காக இந்தியன் டிஃபென்ஸ் ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இருக்குது. அதாவது தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் மூலமா ஐரோப்பிய நாடுகள் பல விஷயங்களை கத்திருக்காங்க. அதாவது தங்களோட பாதுகாப்பிற்கு அதிகமா அமெரிக்காவை நம்பி இருப்பது அவங்களுக்கு இப்போ ரொம்ப தெளிவா தெரியுது. உக்ரைன் ரஷ்யா போர்ல டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் உக்ரைனுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளை கலந்து ஆலோசிக்காம உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே சண்டை நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த விஷயம்தான் ஐரோப்பிய நாடுகளை மிகப்பெரிய அளவுல கொதிப்படைய செஞ்சிருக்கு. இனி அமெரிக்காவை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சுதான் தங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை தற்போது அதிகப்படுத்தி இருக்காங்க. நாட்டோ நாடுகளோட இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்தியன் ஷேர் வேல்யூ அதிகரிக்க ஆரம்பித்தது வெறும் ஒரு தொடக்கம்தான் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. வரும் காலத்துல நாட்டோ நாடுகள் மிகப்பெரிய அளவுல இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்க இருப்பதா தற்போது ரிப்போர்ட்ஸ் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமாக இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகள் அடுத்த 10-15 வருடங்கள்ல அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான சமிக்கைகள் சில நாட்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கும் பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் மற்றும் ஃபால்கன்
2000 பிசினஸ் ஜெட்ஸுக்கு தேவையான உதிரி பாகங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு ஃபெசிலிட்டியை நாக்பூர்ல உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. ரிலையன்ஸ் நிறுவனம் ஜெர்மனிக்கு தேவையான 155mm பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் மற்றும் ஆர்ட்லரி ஷெல்ஸை இந்தியால தயாரிக்க போறாங்க. இந்த ஆர்ட்லரி ஷெல்ஸ் நீண்ட தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கக்கூடியது. இந்த 2 ஒப்பந்தங்களும் இந்தியா மற்றும் நாட்டோ நாடுகளுக்கு இடையிலான ஆயுத விற்பனை அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏர்லி இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் வரும் நாட்கள்ல இந்தியாவுக்கும் நாட்டோ நாடுகளுக்கும் இடையே இது போன்ற அதிக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இந்தியா சமீப காலங்கள்ல ஆயுத ஏற்றுமதியில மிகப்பெரிய சாதனைகளை படைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. போன பினான்சியல் இயர்ல மட்டும் 23,600 கோடிக்கு ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது அதற்கு முந்தைய பினான்சியல் இயரை விட 2,530 கோடி ரூபாய் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல 12% டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அதிகரிச்சிருக்கு. இந்தியா 2029 வருடத்துக்குள் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை 50,000 கோடியா அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் கடந்த 10 வருடங்கள்ல 34 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது 2014 வருடத்துல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வெறும் 686 கோடி தான். ஆனா தற்போது 23,600 கோடியா அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் இந்தியா செஞ்ச சில முக்கியமான பாலிசி மாற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நாட்டோ நாடுகளோட இந்த அறிவிப்பு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பல நாட்டோ நாடுகள் இந்தியாவில் இருந்து ஆயுதம் இறக்குமதி செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய போகுது. தற்போது இந்தியாவுடைய பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தான் அதிகமா ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாட்டோ நாடுகளோட இந்த அறிவிப்புக்கு பிறகு பல இந்திய தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சி அடைய போறாங்க. குறிப்பா L&T, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ், அதானி டிஃபென்ஸ் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இதன் மூலமா பலனடைய போறாங்க. எதற்காக நாட்டோ நாடுகள் மற்ற நாடுகளிடமிருந்து ஆயுதம் இறக்குமதி செய்யாம இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அது மட்டும் இல்லாம இந்தியா சமீப காலங்கள்ல ஆயுத தயாரிப்புல அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய ஆயுதங்கள் தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. ஐரோப்பால தற்போது ஆயுதம் தயாரிப்பதற்கான உள்கட்டமைப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம மேன் பவரும் ஐரோப்பால கம்மியாயிருக்கு. இது போன்ற பல காரணங்கள்னால நாட்டோ நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலங்கள்ல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்தியா தற்போது ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. போன வருடமே இந்தியா தன்னோட முதல் ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனைய வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளையும் இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில இந்தியா அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தானும் தங்களோட ராணுவத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்களை இணைப்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. அதாவது பாகிஸ்தான் ஹைப்பர்சானிக் மிசைல்களை சீனாவிடமிருந்து வாங்குவது மட்டுமல்லாமல் அந்த மிசைலோட டெக்னாலஜியும் கேட்டிருக்காங்க. ஆனா சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் தங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல்களை எக்ஸ்போர்ட் செய்வதற்கான ஒப்புதல் தங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலையில சீனாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல்கள் தங்களோட பயன்பாட்டிற்கு மட்டுமே இருக்குது. இன்னும் ஹைப்பர்சானிக் மிசைல்களோட எக்ஸ்போர்ட் வேரியன்ட் மிசைல்களை தாங்கள் தயாரிக்கல அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய கோரிக்கையை
தட்டி கழிச்சிருக்காங்க. இப்படி சீனா சொல்லுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஏன்னா பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இடையே நல்ல ராணுவ ரீதியிலான உறவுகள் இருக்கு. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் போன்ற முக்கியமான திட்டங்கள் பாகிஸ்தான்ல செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் முப்படைகள்ல 80% சீன ஆயுதங்கள் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சூழ்நிலையில சீனா இப்படி சொல்வதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல சீன ஆயுதங்களோட செயல்பாடு ரொம்ப மோசமா இருப்பதா பாகிஸ்தான் கிரிட்டிசைஸ் செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலங்கள்ல பாகிஸ்தான் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளோடு நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சீனாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு அப்படிங்கிறத சீனா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஹைப்பர்சானிக் மிசைல் போன்ற அதிநவீன ஆயுதத்தை சப்ளை செஞ்சோம்னா அவங்க மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடம் அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதா நினைக்கிறாங்க. இதன் மூலமா சீன மிசைல்களோட தொழில்நுட்பம் தங்களோட எதிரி நாடுகளோட கைக்கு போவதற்கு வாய்ப்பு இருப்பதா சீனா நினைக்கிறாங்க. இதிலிருந்து சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவுகள் விரிசலடைய தொடங்கியிருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இனி வரும் நாட்கள்ல பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் அதிகமா நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த விரிசல் இன்னும் அதிகரிக்கும். சீனா ஹைப்பர்சானிக் ஆயுதம் போன்ற மிக முக்கியமான தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தா தங்களுக்கு வரும் காலத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதை உணர்ந்திருக்காங்க. ஏன்னா இது போன்ற ஆயுதங்கள் வரும் கால யுத்த களங்கள்ல மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்படும். ஒரு யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடியதா ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் இருக்கும். இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுதத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சீனா யோசிச்சிருக்காங்க. அதனால உழைக்காமலே எல்லா தொழில்நுட்பத்தையும் சீனாவிடமிருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற பாகிஸ்தானோட திட்டத்துல சீனா மண்ணள்ளி போட்டிருக்காங்க. சீனாவுடைய இந்த முடிவு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அடுத்து இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில 6 பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களோட ரெஜிமெண்ட்டை நிலைநிறுத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. தற்போது இந்தியா ரஷ்ய தயாரிப்பு BM-21 அப்படிங்கிற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு முடிவு செய்து 2020ல இந்தியா பாரத் எர்த் மூவர்ஸ், டாடா பவர்ஸ் மற்றும் L&T நிறுவனத்திற்கு 2580 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தாங்க. இந்த கான்ட்ராக்ட் மூலமா 6 ரெஜிமெண்ட் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை இந்த நிறுவனங்கள் சப்ளை செய்யணும். கிட்டத்தட்ட 14 லான்ச்சர்கள், 45 கமாண்ட் போஸ்ட் போன்ற பல்வேறு உபகரணங்களை இந்த நிறுவனங்கள் இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்யணும். ஒரு ரெஜிமெண்ட்ல 18 லான்ச்சர்கள் இருக்கும். ஏற்கனவே இந்திய ராணுவத்துல 4 ரெஜிமெண்ட் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. தற்போது கூடுதலா 6 ரெஜிமெண்ட்டுகள் இணைக்கப்படும் பொழுது இந்திய ராணுவத்தோட ஆர்ட்லரி ஃபயர் பலம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த புதிய 6 ரெஜிமெண்ட்டுகள்ல 2 ரெஜிமெண்ட்டுகளுக்கு தேவையான லான்ச்சர்கள், கமாண்ட் போஸ்ட் போன்றவற்றை ஏற்கனவே சப்ளை செஞ்சிட்டாங்க. 2026 வருடத்துக்குள் மீதமுள்ள 4 ரெஜிமெண்ட்டுகளை சப்ளை செய்து முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் அதிக அளவில் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்திய ராணுவத்தோட ஆர்ட்லரி யூனிட்டோட ஃபயர் பவர் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். சீனா மற்றும் பாகிஸ்தான எல்லையில கவுண்டர் செய்வதற்கு இந்த சிஸ்டங்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.